வணக்கம் நண்பர்களே. வழக்கமான செய்திகளை விட புதிய செய்திகளுடன் புதிய அப்டேட், ஒரு தனி மனித முன்னேற்றத்துக்கான செய்திகளுடன் நான் வீடியோக்கள் வெளியிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏற்கனவே நமது சேனலில் வெளியான வீடியோக்கள், நமது தமிழகம் டைம்ஸ் சேனலில் வெளியான வீடியோக்கள், அந்த வீடியோக்கள் உண்மைதான் என்பது போல தற்போது நடந்திருக்க சம்பவங்கள் தெரியப்படுத்துகிறது, பிரதிபலிக்கிறது. என்ன வீடியோக்கள் நான் வெளியிட்டேன், அந்த எந்த வீடியோக்கள் இப்போது பழித்திருக்கிறது. அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் வந்து சேரும். சரி, ஏற்கனவே டெல்லி சென்ற தமிழக ஆளுநர் ஒரு 6 பேருடைய லிஸ்ட் கொடுத்ததாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவித்தன. எப்போதுமே இதுபோன்ற நிகழ்வுகளில் அவர்கள் மீடியாக்களையோ மற்ற நபர்களையோ அந்த அறைக்குள் அனுமதிப்பதில்லை. அந்த அறையில் இருவரும் சந்தித்திருப்பது போன்ற புகைப்படங்கள் எடுப்பதற்கு மட்டுமே மீடியா ஆலோசிக்கப்படும். மீதியெல்லாம் எப்படியாவது தகவல் பெற வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிய பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த வகையில் 6 அமைச்சர்கள் மீது, மாண்புமிகு அமைச்சர்கள் என்று குறிப்பிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோ நமது சேனலில் இருக்குது. அந்த மாண்புமிகு அமைச்சர்கள் 6 பேரில் முதல் நபர் இப்போது டிக் செய்யப்பட்டிருக்கிறார். யார்? துரைமுருகன். ஏற்கனவே அதைத்தான் சொன்னேன். ஏற்கனவே இந்த துரைமுருகனுடைய மனத்தாங்கள் தொடர்ந்து அவர் திமுகவில் தாக்குப்பிடிப்பாரா என்ற நம்முடைய சந்தேகங்களை எழுப்பி கூட பல வீடியோக்கள் சென்ற வாரத்தில் நான் வெளியிட்டிருந்தேன். நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும். தமிழகம் டைம்ஸ்.com அந்த கேட்டகரிஸில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் துரைமுருகனுடைய அதிருப்தி மிக அதிகமாகவே இருக்கிறது இன்னமும். ஆனால் ஒரு சீனியர் அரசியல்வாதி, அவர் திமுகவினுடைய சீனியர் நிர்வாகி என்பதை விட சீனியர் அரசியல்வாதி, அவர் ஒரு விஷயத்தை மிக கவனமாகவே அறிந்திருக்கிறார். அது அவருடைய அரசியல் அனுபவம். என்ன? திமுக நிச்சயமாக தன்னை குறுக்க விழுந்து காப்பாற்றாது அப்படிங்கிறது அவருக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. நானும் இது குறித்து வீடியோக்கள் வெளியிட்டேன். அதான் சொன்னேன், அந்த வீடியோட ஆரம்பத்திலே நிறைய நான் வெளியிட்ட வீடியோக்கள் அனைத்தும் இப்போது உண்மையாகிறது. நான் துரைமுருகன் என்று பெயரை போட்டே, அமைச்சர் துரைமுருகன் என்ற பெயரிட்டே நான் வீடியோக்கள் வெளியிட்டிருந்தேன். இப்போ சூசகமாக அல்லது வதந்தி கிசு என்ற அளவில் அல்ல. என்னுடைய கருத்துக்களை, அவர் மீது எனக்கு இருக்கும் அபிப்பிராயங்களை, அவருடைய செயல்பாடுகளுடைய கணிப்புகளை வைத்து நான் என் கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். இப்போது உண்மையாகிறது. துணை முதலமைச்சர் இவரை துணை முதலமைச்சர் ஆக்கவில்லை என்ற ஆழ்ந்த வருத்தம் அவரிடம் உண்டு. பல நேரங்களில் உடல் மொழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படையாக அவர் வாய்மொழி பேச்சில் இது இருக்காது. ஐயா விடுங்க, தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிடுவது, இது போன்ற பல நிகழ்வுகளை அவர் பல இடங்களில் தன்னுடைய உடல் மொழி மூலமாக அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய முதலமைச்சர் பதவி குறித்த கேள்விகளுக்கு ஒரு பதிலளித்திருக்கிறார். இதைவிட அன்புமணி ராமதாஸ், நீங்கள் ஏன் துரைமுருகனை துணை முதலமைச்சராகவில்லை என்று கேட்ட கேள்வியை இவர் ஒன்றும் மறுத்து பதிலளித்ததில்லை. அவங்க திமுக யார் சொல்ல, இவர் துரைமுருகனை ஏன் ஆக்கலைன்னு அன்புமணி ராமதாஸ் கேட்கறது கூட இவர் மறுத்து ஏதாவது இல்லை அதை எங்கள் உள்கட்சி வர நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போவே இவர் அந்த விவகாரத்தை ஆழ்மனதில் இவர் வைத்திருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. இப்போ என்ன இருக்கு? அவருடைய மகன், அவர் வீடு எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்புதான் அவர் வீட்டில் நுழைந்திருக்க முடிகிறது. அதிலும் சிக்கிய சில ஆவணங்கள், சில பொருட்கள் எல்லாம் அமலாக்கத்துறையினுடைய கையில் இருக்கிறது. இப்போது வருமான வரித்துறை அமலாக்கத்துறையினுடைய கையில் இருக்கிறது. அது வரைக்கும் தன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்ற அடிப்படையில் டெல்லியில் இருக்கும் மேலிட புள்ளி யாருன்னு தெரியல. அவர் அரசு அதிகாரியா, வழக்கறிஞரா, பிஜேபியினுடைய அமைச்சரா, யார் என்று தெரியாது. ஆனால் டெல்லி பிரமுகர் தான் இவருக்கு ஆலோசனையில் வழங்கியிருக்கிறார். கதிர் ஆனந்த் இப்போது வெளிநாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வெளிநாட்டிலிருந்து நேரம் வந்திருக்க வேண்டும். அநேகமாக இருந்து வரும்பொழுது வேறு ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தலைகீழ் நின்று தண்ணி குடிக்கிறார் துரைமுருகன். ஒரு துரும்பை கூட கிள்ளி போட திமுக தயாராக இல்லை. காரணம், நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அமைச்சர் துரைமுருகன் அவர்களை பலிகடாக்குவதற்கு திமுக இன்றோ தயாராகிவிட்டது என்று என்னுடைய வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அமலாக்கத்துறையின் கையில் கிடைத்தது என்ன? அடுத்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.